So this is present perfect tense. Firstly, first perfect tenses அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம have forms யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி be, do and have. அப்புறம் மாடல்ஸ். மாடல்ஸ் எப்பவுமே verb-ஓட தான் வரும், தனியா வராது. ஆனா be, do, have மட்டும் sometimes it comes as a verb, sometimes it comes as an auxiliary verb, right? இப்போ be நம்ம பார்த்துட்டோம், doவும் present simple வரைக்கும் பார்த்திருக்கோம், past simple deduce பண்றது பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது have ஓட யூசேஜ். have எப்படி verb-ஆ வரும், எப்படி auxiliary verb-ஆ வரும். have ஏற்கனவே சொன்ன மாதிரி have forms அப்படின்னா have, has, had. haveம் hasம் same meaning தான் தரும். There is no different meaning. Like present simple வந்து go, goes மாதிரி have plus s அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா it is named as has. have plus s தான் வந்து it is called as has. புரியுதுங்களா? as present form, which is a present form. past formல had வரும். இப்போ have வந்து verb-ஆ வந்ததுன்னா என்ன மீனிங் தரும் அப்படின்னா எப்பவுமே ஒரு verb தான் மீனிங் தரணும். auxiliary-ஆ வந்ததுன்னா அது மீனிங் தராது. have verb-ஆ வந்ததுன்னா அது என்ன மீனிங் தரும் அப்படின்னா to possess, to possess, to own, to own something. owning அப்படின்னா நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் own. ஓகேங்களா? அது own பண்றது. அப்புறம் வந்து ஏதாவது எடுத்துக்கிறது, to consume something, இல்ல to take something. I mean to have bath ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் have என்பது. எங்க இது வந்து verb-ல வரும். verb-ல வரும்போது இந்த மீனிங்ஸ் எல்லாமே தரும். ஆனா present perfect-ல இங்க நம்ம பார்க்க போறதுல எதுவுமே வந்து verb-ஆ வராது. இப்போ இது வந்து எல்லாமே auxiliary verb-ஆ தான் வரும். auxiliary தான் have-ஆ நம்ம பார்க்கிறது. ஓகே, பக்கத்துல verb-ஆ have வரலாமா? வரலாம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, வரலாம். ஏன்னா இந்த have வந்து auxiliary verb-ஓட மீனிங் auxiliary-ஆ வரும். இன்னொரு have வந்து பாத்தீங்கன்னா it comes as a verb-ஆ வரும், ரைட்? இப்போ இங்க present perfect-னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி ரூல் என்ன ஒண்ணு என்பது ஸ்டெப்ஸ் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 8 ரூல்ஸ் இருக்கு present perfect-ஐ பொறுத்த வரைக்கும். 8 ரூல்ஸ் நம்ம இங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சின்ன ரிவ்யூ. அந்த ரிவ்யூ என்ன அப்படின்னா இந்த have அப்படின்னு auxiliary verb வந்த auxiliary verb-ஆ வந்ததுன்னா have அப்படின்னு சொல்ல போனா have forms சொல்றேன் நானு. have, has, had இது மூணுமே auxiliary verb-ஆ வந்ததுன்னா ஓகேங்களா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய verb வந்து past participle verb தான் வரும். திருப்பி சொல்றேன், have, has, had auxiliary verb-ஆ வந்ததுன்னா அது பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே past participle-ஆ தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. have, has or had வந்ததுனாலே past participle தான் வரும். இப்ப நம்ம பார்க்க போறது present perfect என்பதால have-உம் has-உம் மட்டும் தான் யூஸ் பண்றதை பார்ப்போம். had பத்தி பார்க்க மாட்டோம். had plus past participle வந்து past perfect tense. இது வந்து present perfect tense. சரிங்களா? நான் எப்போ இந்த present perfect tense-ஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ரூல்ஸையும் அது contracted forms-ஐயும் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். Firstly, to make the present perfect, we use have or has plus past participle. இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது, for regular verbs வந்து எப்பவுமே ed forms தான் வரும். regular verbs தான் உங்களுக்கு தெரியும். ed forms வந்ததுன்னா அது regular verbs. irregular verbs அப்படின்னா வேர்டே மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் by, bought, bought இது வந்து irregular verb தான். ஆனா bought சேமா தான் வருது. ஆனா எல்லா நேரத்திலும் இந்த past ஃபார்மும் past பார்ட்டிசிபிளும் ஒரே ஃபார்ம்ல வராது. அதோட எக்ஸாம்பிள் வந்து see, saw, seen. saw என்பது வந்து past form, seen என்பது வந்து past participle. ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? saw யூஸ் பண்ணுவீங்களா, seen யூஸ் பண்ணுவீங்களான்னு பாத்தீங்கன்னா நிஜமா நீங்க seen தான் யூஸ் பண்ணணும். present perfect, அதாவது have or has plus past participle வரும்போது நீங்க seen தான் யூஸ் பண்ணணும். contracted forms வந்து have plus past participle apostrophe போட்டு be plus past participle நீங்க போடலாம். third person singular நம்ம எப்பவுமே goes,
tells இந்த மாதிரி நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கும்போது அதே have plus s வந்து has மாறி apostrophe s போட்டு past participle சொல்லலாம். ஓகேங்களா? apostrophe போட்டு past participle வந்து வந்தது அப்படின்னா அது வந்து has குறிப்பிடும். apostrophe போட்டு s போட்டு ஓகேங்களா நவுன் வந்ததுன்னா அது வந்து possessives அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். இது வந்து அப்போஸ்ட்ரோபி போட்டு நீங்க எஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போட்டு பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மோட யூஸ் பண்ணீங்கன்னா அது இஸ் அப்படின்னு குறிப்பிடும். ஸோ ஹி இஸ் சிங்கிங் என்பது ஹி அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டு நான் சிங்கிங் அப்படின்னு நான் சொல்லலாம். இங்க அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்றேன்னா அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஹாஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னொரு இதே ஒரு விஷயம் பொசெசிவ்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வர ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் உடைய ஃபுல் ஃபார்மும் கன்ட்ராக்ஷன்ஸும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், I have been to Agra. I have been to Agra. I have been to Agra. The full form. I have. It's like I've been to Agra. Then you have been to Agra. You've been to Agra. You've been to Agra. He, she, it has been to Agra. He, she, it's been to Agra. He's been to Agra. She's been to Agra. It's been to Agra. இப்போ இந்த word been என்பதை யூசுவலா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து been அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க been கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல been கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. we have என்பது we have. you have என்பது you have. they have என்பது they have. okay, so they have been to Agra. இப்போ இது வந்து verb be அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த be என்பது verb-ஆ வந்திருக்கு. இந்த have or has என்பது வந்து பாத்தீங்கன்னா auxiliary-ஆ வந்திருக்கு. ரூல் என்ன சொல்லுது present perfect அப்படின்னா have or has வந்ததுன்னா அது பக்கத்துல எப்பவுமே past participle தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க be என்பது verb, past form of be is was or were, past participle அதோடது been. ஸோ அதனால நான் என்ன யூஸ் பண்றோம் been அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஒருத்தருக்கு கேள்வி வரும். என்ன கேள்வினா இந்த have beenனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. முதல்ல நீங்க அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்டே கேட்கணும், இல்ல நீங்க என்கிட்ட கேட்கணும், இல்ல நீங்களே தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த been என்பது verb-ஆ auxiliary verb-ஆ அப்படின்னு அது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஒரு சென்டென்ஸ்ல verb இருந்ததுன்னா அது வந்து auxiliary verb. been என்பது auxiliary verb. ஏன்னா be யோட ஃபார்ம் தான் been-ஆ மாறுது என்பது. இதே ஒரு சென்டென்ஸ்ல verb இல்ல அப்படின்னா அது been அப்படின்னு been வந்தா அது வந்து verb. இதே ஒரு சென்டென்ஸ்ல be என்பது அதாவது been என்பது verb-ஓட சேர்ந்து வந்ததுன்னா அப்போ அது auxiliary verb. அப்போ அது வந்து auxiliary verb. verb-ஆ வந்தா என்ன மீனிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். to stay, to exist, to go, to visit, இது எல்லாத்துக்கும் நம்ம been அப்படி யூஸ் பண்ணலாம். be யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன். அதோட past participle தான் been. For example, go, went, gone. go ஓட மீனிங் தான் gone ஓட மீனிங் சேம் தான். So be past present form of infinitive form சொல்லுது. been என்பது வந்து பாத்தீங்கன்னா past participle form சொல்லுது. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்றது மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதுன்னா வேர்ப்னா அந்த மீனிங்கை தரும், ஆக்ஸிலரி வேர்ப்னா எந்த மீனிங்கும் தராது. செட் ஆஃப் ரூல்ஸ். அதனால இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஐ ஹாவ் பின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இங்க பென் என்பது வேர்பை குறிப்பிடும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம ஐ ஹாவ் நாட் அப்படின்னு சொல்லுவோம், ஐ ஹாவன்ட் சொல்லுவோம், இல்ல ஐ ஹவ் நாட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have not been to US, I haven't been to the US, I have not been to the US அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் you have not been to the US, you haven't been to the US, you have not been to the US. He, she, it has not been to the US. He, she, it hasn't been to the US. He, she, it, he's not been to the US அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் we have not been to the US அப்படின்னு சொல்லிருக்கலாம். we haven't been to the US சொல்லலாம். they have not been to the US, they haven't been to the US அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல நீங்க இப்படிதான் வந்து ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் க்ளோஸ் ஃபார்ம் ஆஃப் क्वेश्चंसல எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா have I been to Paris,
நீங்க போயிருக்கீங்களா? இது எல்லாமே நம்ம verb வந்து be வச்சு தான் ஃப்ரேம் பண்றோம். அதனால தான் இங்க நான் உங்களுக்கு be யோட கிளியரான எக்ஸ்பிரஷன்காக நான் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட், have you been to Paris? Has she been to Paris? Have they been to Paris? Yes, I have. Yes, you have. எப்படி வேணாலும் நம்ம ஆன்சரை நம்ம சொல்லிக்கலாம். So இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். Have I been to Paris? Yes, I have. Have you been to Paris? Yes, you have. Has she been to Paris? Yes, she has. இல்ல அப்படின்னா no, I haven't. No, he hasn't. No, it hasn't. No, we haven't. இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல ட்ரெயின் பண்ணோம். நெக்ஸ்ட், present perfectல வந்து ரெகுலர் அண்ட் irregular verbs. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரெகுலர் verbs வரும்போது ed ஃபார்மோட வரும். அது வந்து present perfectல போட்டா நம்ம have இல்ல has போட்டு past participle யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் cry, cried past participle. present perfect வரும்போது நான் have யூஸ் பண்ணலாம், has யூஸ் பண்ணலாம். have or has cried ன்னு வரும். kiss அப்படின்னா kissed, have or has kissed. cue, cued, have or has cued வரும். irregular verbsனா நம்மளுடைய verb மாறும். sometimes வந்து past formம் past participleம் சேமா இருக்கும். sometimes வந்து வித்தியாசப்படுத்தும். நீங்க இதுக்கு verb forms நல்லாவே மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து past participle-க்கும் past form-க்கும் வித்தியாசமே தெரியாம, சில பேருக்கு past form என்னன்னு தெரியாம கூட இன்னும் அந்த குரூப்ல இருப்பீங்க. தயவு செய்து அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா டென்சஸை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. என்னதான் நீங்க ரூல்ஸ் கத்துக்கிட்டாலும் வேர்ப்ஸை வந்து 3 ஃபார்ம்ஸை நீங்க கரெக்டா யூஸ் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஸ்போக்கன், ஹேவ் ஸ்போக்கன் அப்படின்னு வரும். see, seen வரும், have seen வரும். leave, left, have left அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரூல்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அப்படின்னு போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தது அப்படின்னா அது has அப்படின்னு குறிப்பிடும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது டேக்கன் அப்படின்னு வந்திருக்கு. he has taken his notepad என்பது வந்து இங்க அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டுறதால இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள குறிப்பிடுது. அதனால ஹாஸ்ன்னு வரணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியா வரவே வராது. 2 இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஒண்ணு வந்து ஹேவ் ஃபார்ம்ஸோட வரும், இன்னொன்னு என்பது இப்போ சொல்ல மாட்டேன், அது அப்புறமா சொல்றேன். ஸோ ஒண்ணு வரது ஹேவ் ஃபார்ம்ஸோட மட்டும் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்பவுமே தனியா வரவே வராது, யூஸ்வலா வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வர்ற இடத்துல இருக்கு, உங்களுக்கு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட், he is taking his notepad. அப்ப அப்போஸ்ட்ரோஃபி நம்ம ஏற்கனவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்திருக்கோம். அதுல வந்து he is taking his notepad என்பது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டல ing வந்ததுன்னா அது is அப்படின்னு நம்ம படிக்கணும். மூணாவது கேரிஸ் நோட்பேட், கேரியுடைய நோட்பேட். அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டீங்க அப்படின்னா பொசெசிவ் சொல்லுவாங்க. பொசெசிவ் அப்படின்னா அவங்களுடைய அப்படின்னு சொல்லுது. இது எதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா இது வந்து நீங்க அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு என்ன மீனிங் தரோன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும். ரைட். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். So as we have already seen the present perfect rules, நம்ம இப்ப பார்க்க போறது அதோடைய யூசேஜ். present perfect எங்க எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். Firstly, present perfect வந்து rule number 1. present perfect talks about our life's past experience பத்தி நம்ம சொல்லலாங்க. இந்த நேம் வந்து present perfect இருக்கே, ஆனா வந்து past பத்தி சொல்றீங்களே அது எப்படி கரெக்ட் ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு தாட் வரலாம். present perfect நிறைய விஷயத்துல பாஸ்ட பத்தி தான் நிறையவே பேசும். இன்ஸ்பைட் ஆஃப் present perfectனு பேர் வச்சா கூட ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் அது presentக்கு காட்டும், மற்றது எல்லாமே பாஸ்ட பத்தியே சொல்லும். பாஸ்ட்ல என்னென்ன மாதிரி இடத்துல எல்லாம் சொல்லலாம்ன்றதான் இந்த present perfect உடைய ஒரு பெரிய விஷயமே. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றது. இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதுல இருக்கிற ஸ்லைடோட இன்ஃபர்மேஷன் நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கினா, பட் உங்களுக்கு படிச்சா புரிஞ்சுக்கிட்டா ஓகே, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க. இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அது நடந்து முடிஞ்ச விஷயம் எப்போ நடந்தது என்பது முக்கியம் கிடையாது. அதாவது எப்போ நடந்தது என்பது முக்கியம் கிடையாது, நீங்க அவசியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நீங்க இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணலாம். பொதுவா இப்போ என்கிட்ட ஒரு கேக்குறீங்க, நீங்க நீங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். அப்போ எப்போ சாப்பிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்
நடந்து முடிஞ்சது. அத எப்போ நடந்தது என்பது முக்கியம் கிடையாது. ஆனா நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ரூல் நம்பர் 1 பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணலாம் ரூல் நம்பர் 1ல. சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். ஐ ஹவ் டிராவல்ட் இன் ஃபிளைட். நான் வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ எப்ப டிராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னா அங்க கிடையாது. நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ ஹாவன்ட் டிராவல்ட் இன் ஃபிளைட். நான் இது வரைக்கும் நெகட்டிவ்ஸ் சொல்ல போனா நான் ஃபிளைட்ல இது வரைக்கும் டிராவல் பண்ணது இல்லை. நான் இது வரைக்கும் சொல்ல முடியாது. நான் டிராவல் பண்ணது இல்லைன்னு சொல்றேன். ஓகேங்களா? நான் டிராவல் பண்ணது இல்லை அப்படின்ட்டு. ஐ ஹவ் sailed across இந்தியன் ஓஷன். நான் இந்தியன் அக்ராஸ் ஓஷன் போய் நான் வந்து sail பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்ல நான் வந்து sail பண்ணல. ஐ ஹாவன்ட் sailed across இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட் மை ஃப்ரெண்ட் ஹஸ் கம்ப்ளீட்டட் ஹர் டாக்டரேட். அவ வந்து டாக்டரேட்டை முடிச்சிருக்கா. எப்ப முடிச்சா என்பது இங்க கிடையாது. முடிச்சிருக்கா அவ்வளவுதான். he hasn't completed her doctorate. Actually there is an error. He hasn't, rather she hasn't completed her doctorate வரும். I'm extremely sorry guys. She has visited my home. அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க என் வீட்டுக்கு வரல. இதெல்லாம் எப்போ நடந்தது என்பது கிடையாது. இப்போ அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து has அப்படின்னு குறிப்பிடும். நெக்ஸ்ட் தே போட்டு அப்போஸ்ட்ரோஃபி விவி அப்போஸ்ட்ரோஃபி போட்டு விஇ போட்டோம் அப்படின்னா அது have அப்படின்னு குறிப்பிடும். They have missed the bus. நெகட்டிவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they haven't missed the bus. Ramya's torn the book. Ramya has torn the book. ரம்யா வந்து டேர் பண்ணிட்டாங்க. டேரோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்து டான். ஸோ அதான் இங்க ரம்யா hasn't torn the book. Next we have watched the movie. We haven't watched the movie. I have had breakfast in this hotel. I haven't had breakfast in this hotel. ரைட். இப்போ I have had இங்க இருக்கு. இந்த have had என்ன சார் வரலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வரலாம். ரொம்ப சிம்பிளான ரூல் தான். had என்பது சாப்பிட்டது. நான் சாப்பிட்டிருக்கேன். had என்பது அங்க வேர்பா வருது. இன்னொன்னு have வந்து ரூல் பிரகாரம் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல have or has plus past participle யூஸ் பண்ண ஒரு காரணத்தால இங்க have நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஆக்ஸிலரியா. had வந்து இங்க verb. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூல் நம்பர் 1 நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது அப்படின்னா an action that happened in the past, an action that happened in the past, but we don't want to mention when the action has taken place. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் புட் அக்ராஸ் இந்த கொஸ்டின் காலம். ஸோ அது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2. இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்த்தோம். அதே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டா போடுறீங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னு வந்து நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களான்னு நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதே வந்து இது வரைக்கும் நீங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா என்பது ஃபர்ஸ்ட் ரூல். ரூல் நம்பர் 2 என்ன சொல்றது அப்படின்னா இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்றது ரெண்டாவது ரூல். இது ரெண்டாவது ரூலுக்கும் ஃபர்ஸ்ட் ரூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றது அப்படின்னா சாப்பிட்டுருக்கீங்களா, இந்த இடத்துல சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு, இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா, இந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனா இன்னும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாவது ரூல் சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வந்து நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எவர் ஆர் நெவர் அப்படின்னு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹோல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அது பேர். எவர் என்பது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். நெவர் என்பது நெகட்டிவ் ஆன்சர்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நீங்க நெவர் யூஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ்ல எல்லாமே எவர் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. We often use the present perfect with ever, which means in your life until now. And never வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்றது. Ever and never comes before the past participle. Question ever, no experience never. அதாவது எப்பவுமே past participle முன்னாடி தான் வரும். அதாவது have வரும், இல்ல has வரும், அது பக்கத்துல இது வரும், அதுக்கு அடுத்து தான் வந்து verb வரும். ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் இந்த adverb of frequency ever or never வரும். ரெண்டுமே adverb of frequencyங்கிறது ever and neverம். ஸோ இது நடுவுல தான் வரும். verb-க்கும் have or has form-க்கும் நடுவுல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் நெவர் டிராவல்ட் இன் அ ஃபிளைட். நான் இது வரைக்கும் டிராவல் பண்ணதில்லை. இதே நான் நெகட்டிவ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் ரூல்ல என்ன சொன்னா ஐ ஹவ் நாட் டிராவல்ட் இன் த ஃபிளைட். அதாவது நான் ஃபிளைட்ல டிராவல் பண்ணதில்லை அப்படின்னு. ஐ ஹவ் நெவர் டிராவல் இந்த ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்பட என்ன அர்த்தம் அப்படின்னா இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஐ ஹவ் நெவர் டிராவல்ட் இன் த ஃபிளைட் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்து ஐ ஹவ் டிராவல்ட் இன் அ ஃபிளைட். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹவ் எவர் டிராவல்லாம் வராது. கொஸ்டின்ல கேட்கறதா மட்டும் எப்படி சொல்றோம்னா have you ever traveled in the flight? Have you ever traveled in the flight அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, so I have traveled in a flight.
I have never traveled in a flight அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, so have you ever traveled in a flight அப்படின்னு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா it talks about an experience, whole life experience பத்தி சொல்றது. இப்போ if you talk about have you traveled in a flight அப்படின்னா இது வந்து just an experience. The difference between have you ever traveled in a flight க்கும் have you traveled in a flight க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ever என்பது இன்னும் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் ever இல்லாம யூஸ் பண்ணலாமா, தாராளம் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு மட்டும் தான் இந்த have you just traveled in a flight ன்னு சொல்லுவோம். Next, we have watched a movie in Amazon Prime. நான் வந்து இந்த மூவியை வந்து Amazon Primeல வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ரைட்? நெக்ஸ்ட், have you ever watched a movie in Amazon Prime? இது வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ இது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா சாதாரண we have, அது ஆன்சர்ல we have watched a movie ன்னு சொல்லி சாதாரணமா சொல்ல முடியும். எவர்லாம் வராதாங்க. நெகட்டிவ்ல தான், क्वेश्चंसல மட்டும் தான் எவர் வரும். நெகட்டிவ்ல சொல்றது மட்டும் தான் நீங்க நெவர் சொல்லுவீங்க. For example, no, we have never watched a movie in Amazon. இது வரைக்கும் நாங்க வாட்ச் பண்ணதே இல்ல. இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா no, we haven't watched a movie in Amazon Prime அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Rule number 3. To express frequency of past action, number of times, how many times an action has happened. இது என்ன சொல்லுது அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு 4 தடவை நடந்திருக்கு, 3 தடவை நடந்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிள், நீங்க நீங்க வந்து எத்தனை தடவை கொடைக்கானல் போயிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து எத்தனை தடவை போயிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். நான் ஒரு 4 தடவை போயிருக்கலாம், இல்ல 10 தடவை போயிருக்கலாம், இல்ல 7 தடவை போயிருக்கலாம் அப்படின்னு. அப்போ எப்பப்ப போனேன்றதுலாம் சொல்ல மாட்டேங்க, எத்தனை தடவை போனேன்னு சொல்ல. சோ ஒரு விஷயத்த, நடந்து முடிஞ்ச விஷயத்த எத்தனை முறை போனேன், எத்தனை முறை நடந்தது அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம present perfect tense யூஸ் பண்ணாங்க. which means talking about a past action, how many times an action has happened, எத்தனை தடவை ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு என்பது நம்ம டேட்டை மென்ஷன் பண்ண தெரியல, நம்மளுக்கு இயர்ஸை மென்ஷன் பண்ணி தெரியல அப்படின்னா நம்ம இந்த present perfect tense ரூல் நம்பர் 3 யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she has visited my home. அவங்க வந்து என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. how many times has she visited, எத்தனை தடவை அவங்க வந்திருக்காங்க. இங்க கொஸ்டினை பாருங்க எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னா how many times என்பது கொஸ்டின் ஃப்ரேஸ் வருது, has என்பது வந்து ஆக்ஸிலரி வருது, she என்பது verb வருது, she என்பது வந்து சப்ஜெக்டா வருது, visited என்பது வந்து பாத்தீங்கன்னா verb-ஆ வருது. as per the question rule, question word, auxiliary verb, subject, அதுக்கு அடுத்தது verb வருது. ஆனா visited என்ன கொடுத்திருக்கீங்க, past participle தான் வந்திருக்கு பாருங்க. அடுத்தது, she has visited my home thrice. எங்க வீட்டுக்கு 3 தடவை அவங்க வந்திருக்காங்க. 3 தடவை எந்தெந்த டைம்னு எனக்கு தெரியாது. சோ எந்த டைம்னு தெரியாது, ஆனா எத்தனை தடவை நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ரூல் நம்பர் 3 present perfect tense இந்த விஷயத்துல யூஸ் பண்ணலாம். இந்தியா have won the men's world cricket world cup. இந்தியா வந்து 3 தடவை வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருக்கு. இந்தியா have won the men தான் போட்டிருக்கேன், ஆக்சுவலி 3 தான் போடணும், இல்ல மேபி வர ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஜெயிச்சிருக்கு, வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கு. எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கு, 3 தடவை ஜெயிச்சிருக்கோம், 2 தடவை ஜெயிச்சிருக்கோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ அப்ப 2 தடவை சொல்றதால நான் 2 டைம்ஸ் சொல்றேன். எனக்கு இயர் ஞாபகம் இல்ல எனக்கு தெரிஞ்சா கூட நான் சொல்ல வேண்டிய எனக்கு தேவையில்லை, எனக்கு எத்தனை தடவை நடந்தா மட்டும் போதும்னு சொல்றதுக்காக நான் present perfect யூஸ் பண்ணலாம். have India won the men's world cricket world cup? இது வரைக்கும் क्वेश्चन நான் இப்ப கேக்குறேன். have India won the men's cricket world cup? yes, India have won the world cup twice. 2 தடவை ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஆன்சர் பண்ணேன். they have stolen money from the room many times. they have stolen money from the room many times. நிறைய தடவை அவங்க வந்து இந்த பணத்தை வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சோ எப்போ நடந்துட்டுன்னு சொல்ல முடியல, எத்தனை தடவை சொல்ல முடியல, நிறைய தடவை நடந்திருக்குன்னு நான் பொதுவா சொல்றேன். so how many times an action, ஒரு ஆக்ஷன் எத்தனை தடவை நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம present perfect tense யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have never visited the museum அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இது வரைக்கும் மியூசியம் விசிட் பண்ணதே இல்ல. present perfectல இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நெக்ஸ்ட், have you ever been there? இது வரைக்கும் போயிருக்கீங்களா, இங்க எவருக்கு பக்கத்துல verb வருது, been என்பது இங்க verb, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் போயிட்டு விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. have you ever been there? yes, I have been there 3 times. நான் போயிருக்கேன், ஆமா, yes, I have been there 3 times அப்படின்னு நான் வந்து இங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ரூல் நம்பர் 3 என்ன சொல்றது அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஆக்ஷன் எத்தனை தடவை நடந்தது அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக இந்த present perfect tense யூஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்ன சொல்லுது அப்படின்னா பாஸ்ட் ஆக்ஷனுங்க. அந்த பாஸ்ட் ஆக்ஷன் வந்து இமீடியட் பாஸ்ட் நடந்தது, அதாவது ஒரு ஆக்ஷன் ஜஸ்ட் நவ் ஓவர் அப்படின்னு சொல்றது நம்ம இமீடியட் பாஸ்ட்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு அப்படின்றது
சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாகவே சொல்றேனே, இப்போ ஐ ஹாவ் ஸ்டார்டட் த ட்ரைனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காச்சும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லும் போது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் என்னோட கால் அப்படின்னா ஐ ஹவ் அட்டெண்டட் தி கால் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹவ் அட்டெண்டட் தி கால் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் ரூல் வரும், அதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும், நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன் போல இருக்கு. இல்ல அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாத்தி அமைச்சுக்கலாங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நவ் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் ஜஸ்ட் நவ் ஆக்ஷனுக்கு நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஆக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்க இடத்துல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதோட வேர்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். அது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஐ ஹவ் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்காக ஜஸ்ட் சொல்லணும். ஜஸ்ட் ஆல்வேஸ் கம்ஸ் பிஃபோர் த மெயின் வேர்ப். இதை முடிச்சிட்ட பிறகு அந்த ரூல் நம்பர் 1 நான் கம்பேர் பண்ணி சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. My friend has completed her doctorate. My friend has completed her doctorate அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்த்தோம், என்னோட ஃப்ரெண்ட் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கா, ஆனா எப்போ முடிச்சாருன்றதுலாம் கிடையாது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், முடிச்சிருக்கா அப்படின்றது. ரெண்டாவது, my friend has just completed a doctorate. இதுதான் வந்து இமிடியேட் பாஸ்ட். இந்த ஆக்ஷன் வந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றது வந்து நான் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்றேன். அப்படி இல்ல அப்படின்னா கூட நான் மேல இருக்கிறது கூட சாதாரணமா சொல்லலாம். இப்போ முடிஞ்சதுக்காக நான் ஜஸ்ட் இல்லாம கூட சொன்னா கூட அது சில டைம் வந்து நேரத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கும். இப்போ முடிஞ்சது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? we have just missed the bus. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியுது இப்பதான் நடந்திருக்கு. சரி, we have missed the bus அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இப்போ நடக்கலையா சார் அர்த்தம் கேட்கலாம். இப்படி எடுத்துப்போம். நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், பஸ் போயிடுச்சு, எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் பஸ். அந்த ரயில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, என்னங்க போலியா நீங்க அப்படின்னா, இல்லங்க நாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம். நாங்க இப்போதாங்க ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம், இல்ல மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். அப்ப மிஸ் பண்ணிட்டு சொன்னதால எப்பயோ நடந்த விஷயமா இல்ல, அப்போ அந்த நேரத்துக்கு இப்போதான் நடந்திருக்குன்னு அவரே புரிஞ்சுப்பாரு. ஜஸ்ட் எப்பவுமே ஆப்ஷனல் தான், பட் நீங்க எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், would you like to have a cup of tea? நீங்க டீ சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்களா? இல்ல தேவையில்லை, no thanks, I have just had once. நான் இப்பதான் ஒண்ணு சாப்பிட்டேன். இங்க had என்பது சாப்பிடுறது, குடிக்கிறது இங்க காட்டும். have என்பது அப்போஸ்ட்ரோபி போட்டு கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரூல் நம்பர் 4 வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமீடியட் பாஸ்ட பத்தி சொல்றதுக்கும் நம்ம இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. சோ அது எப்பவுமே ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரூல்ஸ் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். has she just left? no, she went a few hours ago. அவங்க இப்பதான் கிளம்புனாங்கன்னா இல்ல கிடையாது, அவங்க எப்பயோ போயிட்டாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். இப்பதான் அவங்க போனாங்களா, இப்பதான் அது நடந்தது அப்படின்னு நான் கேட்கறதுக்கு இதை நான் ரூல் நம்பர் 4 நான் யூஸ் பண்றேன். அதை ஆன்சர் பண்றது வந்து she went a few hours ago என்பது நான் பாஸ்ட் சிம்பிள் ஆன்சர் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பாஸ்ட் சிம்பிள் இங்க ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட், at 2 o'clock சலீம் called me. எனக்கு 2 மணிக்கு சலீம் வந்து எனக்கு கால் பண்றாரு. அப்போ 2:10க்கு நான் சொல்லலாம் சலீம் has called me அப்படின்னு சொல்லலாம், இல்ல சலீம் has just called me. இது ரெண்டுத்தையும் நான் எப்படி வேணா சொல்லலாம். ரைட்? நெக்ஸ்ட், 9 to 9:30 மேரி ate her dinner. அவங்க வந்து அவங்களோட டின்னரை சாப்பிட்டாங்க. 9:35க்கு அவங்க சொல்லலாம் she has eaten her dinner. அவங்க வந்து அவங்க டின்னரை சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 9:30 அப்பதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு she has eaten her dinner அப்படின்னு சொல்லலாம். Rule number 5. Rule number 5, to show something is complete before expected. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஏங்க நீங்க இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சா அப்படின்னு. நான் ஏற்கனவே முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நீங்க முடிச்சீங்களா, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். அப்போ நான் அன்எக்ஸ்பெக்டட். அது ஸோ நான் நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அப்போ கூட இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் சொல்லும் போது நான் ஆல்ரெடி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆல்ரெடியும் வந்து பாத்தீங்கன்னா ஹேவுக்கும் ஹேஷ்க்கும் நடுவுல வரும், வேர்புக்கு முன்னாடி வரும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி யூசுவலி கம்ஸ் பிஃபோர் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், மெயின் வேர்ப் வரும். we also use already in the present perfect to show surprise. so சர்ப்ரைஸா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஹோம்ஒர்க் முடிச்சீங்கன்னா நான் முடிச்சிட்டேங்க, நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அது சர்ப்ரைஸ்க்கும் நம்ம ஆல்ரெடியே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you want to see this film? இந்த ஃபிலிம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா? இல்ல, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். I have already seen it thrice. நான் 3 தடவை ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட்,
Next, shall I buy a water bottle? No, I have already bought one. நான் ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டேன். She has already written her entrance. அவ ஏற்கனவே அவளோட ரிட்டர்ன்ஸ் என்ட்ரன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே அப்படின்னு யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி வேர்டுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வச்சு பாஸ்ட் வச்சு நம்ம சொல்லலாம். இங்க எல்லாத்துலயும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் தட் இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வந்து இதெல்லாமே நம்ம பாஸ்ட் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஸ்ட் டிஃபரன்ட் சிச்சுவேஷன்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்துட்டு இருக்கோம். We have already driven this new vehicle. நாங்க ஏற்கனவே இந்த வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, have you learned past simple tense? ஏற்கனவே past simple tense படிச்சிட்டீங்களா? எஸ், நாங்க படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதும் சொல்லலாம். எஸ், we have learned சொல்லலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸா நாங்க ஏற்கனவே முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்றது எஸ், we have already learned it அப்படின்னு நம்ம சொல்லலாம். we have learned it சொல்லலாம். we have already learned it அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், have you already completed the assignment? நீங்க ஏற்கனவே இந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு क्वेश्चनல கேக்குறது கூட அங்க क्वेश्चन மார்க் நான் விட்டுட்டேன். I'm sorry. Have you already completed the assignment? நீங்க ஏற்கனவே அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். Yes, I have already completed the assignment அப்படின்னு ரூல் நம்பர் 5 வந்து சொல்லுவீங்க. ரூல் நம்பர் 6க்கு போலாம். ரூல் நம்பர் 6 எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது இது வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. அதாவது இது வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எட் அப்படின்னு ஒரு வேர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். எட் யூஸ்வலா வந்து கடைசியா தான் வரணும். கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ்ஸ்ல இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து எட் வந்து நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்ல தான் வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வராது, வரக்கூடாது ரிட்டன் ஃபார்மல் இங்கிலீஷ்ல. பட் சில பேர் யூஸ் பண்றாங்க. பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எட் என்பது இது வரைக்கும் அப்படின்னு சொல்றதோ அது மீனிங் குறிப்பிடும். எட் என்பது எப்பவுமே நம்ம மற்ற வேர்டு ஜஸ்ட், ஆல்ரெடி, நெவர், எவர் இது எல்லாமே வேர்புக்கு முன்னாடி வருது. ஆனா இந்த எட்டுன்னு வேர்டு மட்டும் எப்பவுமே கடைசியா தான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரூல் நம்பர் 6 என்ன சொல்றது அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் நடக்கல, இது வரைக்கும் நடக்கல, ஆனா நடக்கும் அப்படின்னு சொல்றது. இது வரைக்கும் நடக்கல, ஆனா நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது அப்படின்னா நம்ம ரூல் நம்பர் 6 பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I haven't sent the email yet. நான் வந்து இது நெகட்டிவ்ல தான் வரும், क्वेश्चंसல வரும்னு சொல்லிருக்கேன். இப்போ பாருங்க, நெகட்டிவ் I haven't என்பது நெகட்டிவ். I haven't sent the email yet. நான் இந்த இமெயில இன்னும் நான் அனுப்பல அப்படின்னு சொல்றேன். நான் இது வரைக்கும் நான் அனுப்பல அப்படின்னு சொல்றேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுப்பணும் அப்படின்னு அர்த்தம், இது வரைக்கும் அனுப்பல அப்படின்னு அர்த்தம். இதே I have never sent the email வச்சுக்கோங்களேன், நான் இது வரைக்கும் அனுப்புனதே இல்லைன்னு அர்த்தம். நான் இது வரைக்கும் அனுப்புனதே இல்லை, ஆனா ஃபியூச்சர்ல அனுப்பணும் அனுப்ப மாட்டேன்னு அது கிடையாதுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு பட்சத்துல அப்போ வந்து நான் வந்து I have never sent an email அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் இமெயில் அனுப்பிச்சது கிடையாது. இதுல என்ன சொல்றது, எட்டு என்ன சொல்றதுன்னா, இது வரைக்கும் அனுப்பல, ஆனா நான் அனுப்புவேன் அப்படின்னு. சோ இது ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் நடக்கல, ஆனா இனிமேல் நடக்கும்னு ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொல்றதா இருந்தா நம்ம I haven't sent the email yet அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ராஜீவ் hasn't seen me yet. இது வரைக்கும் ராஜீவ் என்ன பார்த்ததே கிடையாது. She hasn't discussed the problem yet. இது வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றது. ஹர்னி hasn't won the medal yet. இது வரைக்கும் ஹர்னி வந்து மெடல் வின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரூல் நம்பர் 6 சொல்றது என்னன்னா, எட் அப்படின்னு யூஸ், இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் நடக்கல அப்படின்னா நம்ம டெஃபினட்டா வந்து இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 6 உடைய இன்னும் சில எக்ஸாம்பிள். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நெவர் அண்ட் எட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி I have never sent an email. நான் இது வரைக்கும் இமெயிலே அனுப்புனதே இல்லை அப்படின்னு அர்த்தம். I haven't sent the email yet. அதாவது நான் இது வரைக்கும் இமெயில் அனுப்பல, இனிமேல்ட்டு அனுப்புவேன் அர்த்தம். ராஜீவ் have never seen me. இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை. ராஜீவ் hasn't seen me yet. இது வரைக்கும் பார்க்கல, இனிமேல்ட்டு பார்க்கிறார். அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோட நான் சொல்றேன். Have you serviced my car yet? No, not yet. I haven't serviced yet. Has she talked about her resignation yet? Yes, she hasn't talked about. She has talked about her resignation. அப்படி சொல்றது. So this is all about the rule number 6. நம்ம இப்போ ரூல் நம்பர் 7க்கு போறோம். ரூல் நம்பர் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கூடிய டென்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறத என்னன்னா, ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே பாஸ்ட்ல ஆரம்பிச்சிச்சு, இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் சொல்லுவோம். ரூல் நம்பர் 7 என்ன சொல்றதுன்னா, டாக்கிங் அபவுட் an incomplete action, an action which is incomplete. அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சிச்சு, இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம லாங் டைம் ஆக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளவு நேரத்துக்கு அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். அதாவது இப்போ ஏற்கனவே டென்ஸ் ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது, பிரசன்ட்ல ஆரம்பிச்ச ஆக்ஷன்
இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது, which means incomplete action. அதாவது அந்த ஆக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அப்போ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரத்துக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது, எவ்வளவு நேரத்துக்கு நடந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ரூல் நம்பர் 7 யூஸ் பண்ணுவோம். அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் நம்பர் 7. இங்க வந்து ஃபார் அண்ட் சின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ப்ரெபோசிஷன். ஃபார் என்பது எதை குறிப்பிட அப்படின்னா லென்த் ஆஃப் அ டைம், எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ஆக்ஷன் நடந்தது என்பது குறிப்பிடுறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டைம் குறிப்பிடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 மாசமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம், ஃபார் 4 months சொல்றது. இதே வந்து சின்ஸ் வச்சு சொல்லலாம், சின்ஸ் மார்ச்னு சொல்லலாம். இப்போ கிளாஸ் வந்து 1 hour போயிட்டு இருக்கு, ஃபார் 1 hour சொல்லலாம். இதே சின்ஸ் சொல்றோம் அப்படின்னா சின்ஸ் 10 o'clock அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துலயும் வந்து நம்ம ஃபார் அண்ட் சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது பொதுவா என்ன அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ்வலா வந்து ஸ்டேட் வெர்ப்ஸோட தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டென்ஸ், இந்த பர்டிகுலர் ரூல் நம்பர் 7 மட்டும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சின்ன கம்பேரிசன் இருக்கு. அதன் மூலமா உங்களுக்கு வச்சு இந்த பர்டிகுலர் ரூல் நம்பர் 7 மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆக்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் நடந்துட்டுன்னு கேட்கறதுக்கு நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். பிளஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாத ஸ்டேட் வெர்ப்ஸ் எல்லாமே பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவ் வெர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் வெர்ப்ஸ் எல்லாமே பிரசன்ட் பர்ஃபெக்ட், ஏன்னா ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So we often use a question how long, how long னு வச்சு நம்ம क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணுவோம். டியூரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் என்பது வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன், சின்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் ஆஃப் an action. I have lived in this house for 7 years. 7 வருஷமா இந்த வீட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், ஒன்னும் முடியலன்னு அர்த்தம். I have lived here for and the duration. She has had this car since 2004. She has had this car அப்படின்னா அவங்க இந்த காரை வந்து 2004 இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. We have known him for 6 months. So அவங்க வந்து 6 மாசமா எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்றது. So no, எனக்கு அவங்களுக்கு தெரியும். We have known is a past participle. 6 மாசமா தெரியும். How long have you worked here? I have worked here for 2 years. நான் வந்து 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணி முடிக்கல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். I have worked here since 2018. நான் 2 வருஷமா 2020 இப்போ I have worked here since 2018ல இருந்து நான் சொல்றதா சொல்லலாம். இல்ல ஃபார் சொல்ற டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் சின்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபார் அந்த டியூரேஷன், சின்ஸ் என்பது ஸ்டார்டிங் டைம் ஆஃப் an action. Where do you live? I live in Chennai. Okay? Examples. Where do you live? I live in Chennai. How long have you lived? எவ்வளவு வருஷமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? I have lived here for 35 years. Okay. I have lived in Chennai since 1985. Okay, அதாவது நான் 1985ல இருந்து இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். அதாவது என்ன அர்த்தம், I came to live in Chennai in 1985 and live in Chennai right now. ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவேன். I have loved sweets since I was a child. நான் சைல்ட்ல இருக்கும் போதே எனக்கு வந்து இங்க டைம் குறிப்பிடல, சின்ஸ்லாம் சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு since I was a child அப்படின்னு ஒரு phrase யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரூல் நம்பர் 7 அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபைனலி ரூல் நம்பர் 8க்கு வந்துருக்கும். ரூல் நம்பர் 8 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எப்பயும் நடந்து முடிஞ்சிச்சு, அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்பவே நடந்து முடிஞ்சிச்சு, அது வந்து இப்ப வரைக்கும் இருக்குது அதோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஆக்ஷன் வித் ரிசல்ட்ஸ் தி பிரசன்ட். எப்பயோ நடந்து முடிஞ்சிருக்கும், அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா கூட நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது பாஸ்ட் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு ஒரு ஆக்ஷன், அந்த நடந்து முடிஞ்ச ஆக்ஷன் வந்து இது வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இம்பாக்ட்னா என்ன நீங்க கேட்கலாம். இம்பாக்ட் அதோடைய ஃபீலிங் வந்து பிரசன்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க டெஃபினட்டா பிரசன்ட் பர்ஃபெக்ட் ரூல் நம்பர் 8ல யூஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 8 ரூல் நம்பர் 7 என்னால இத்தனை இடத்துல பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம்னு தான் இங்க ரூல்ஸை போட்டு நான் பிரிச்சிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காரு. இப்போ வேர் இஸ் சுதா? சுதா எங்க போயிட்டாங்க அப்படின்னு. She has left the company. அதாவது அவங்க கம்பெனி விட்டுட்டு போயிட்டாங்க. She doesn't work here now. அவங்க எப்பயோ விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கேக்குற வேற சுதான்னு she has left the company. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே, ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப என்னன்னா இங்க ஏதோ வேலை நடக்க வேண்டியது இருக்கு, அது இம்பாக்ட் இருக்கு. அதனால அப்படி நம்ம ஆன்சர் பண்றது. Demand for the product has risen. அதாவது எப்பயோ demand for the product has risen, we need to produce more. ஏற்கனவே டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் இருக்கு, கரண்ட் வரைக்கும் இருக்கு. அதனால we need to produce more. I have booked a room for here. I have booked a room here for tonight. நான் புக் பண்ணிருக்கேன் இந்த ரூம், இன்னைக்கு நைட்டுக்கு புக் பண்ணிருக்கேன். அதான் நான் எப்பயோ புக் பண்ணிட்டு இருப்பேன்,
அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு இது இப்ப வரைக்கும் இருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிருக்கலாம், 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிருக்கலாம், நான் எப்பயே புக் பண்ணிட்டேன். ஆனா அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் இருக்கு. ஐ ஹவ் புக்ட் அ ரூம் ஹியர் ஃபார் டுநைட் சொன்னேன். எஸ் சார், மே நோ யுவர் நேம் அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ணாங்க. இந்த ரூல் நம்பர் 8 வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். பட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பாஸ்ட் ஆக்ஷன் பத்தி, பாஸ்ட் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, பட் நீங்க அதோட இம்பாக்ட் வந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஐடியா கிடைக்கும். லெட்ஸ் லுக் இன்டு சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள். I have cleaned the floor and see how it looks. நம்ம ஒரு விஷயத்த எப்பயும் நான் கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள், யாரு என் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நான் கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்ட பிறகு வந்துடுறாங்க, என் வீட்டுல இருக்கவங்க கேட்கறாங்க என்னடா இருக்கு அப்படின்னு. பாருங்க, நான் எப்பயும் கிளீன் பண்ணிட்டேன் பாருங்க. I have cleaned the floor. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நடந்து முடிஞ்சிச்சு, அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட், we have finished our assignment. நாங்க எப்பவுமே அசைன்மெண்ட் முடிச்சிட்டோம், அதுக்காக நீங்க இப்போ டிவியை வாட்ச் பண்ணணும். So we can watch the TV. Where are the children? எங்க சில்ட்ரன், குழந்தைங்க, they've already gone to bed. அவங்க எப்பயும் போயிட்டாங்க. ஓகே, they will talk to you tomorrow. அப்போ ஆக்ஷன் எப்போ நடந்து முடிஞ்சது, ஆனா இப்போ நடந்த மாதிரி அவங்க அந்த phrase வச்சு சொல்றாங்க. They've already gone to bed. அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. So these are the 8 important rules to frame present perfect tense. இந்த 8 ரூல்ஸே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 8 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுன்னா கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு present perfect have or has plus past participle ரூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் வரும், பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அப்ப பாஸ்ட் சிம்பிளுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? பாஸ்ட் சிம்பிளும் நடந்து முடிஞ்சிச்சு, இதுவும் நடந்து முடிஞ்ச பத்தி தான். அப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். இது அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் பண்றேன்.